பாவம் அவளே அடிபட்டு வந்து உட்காந்துருக்கா. இப்ப எதுக்கு இந்த டான்ஸ் கூத்தெல்லாம்? எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க. அதுக்காக ஃபங்க்ஷன் எதுக்கு கேன்சல் பண்ணிக்கிட்டு? டிடி உட்காந்து வேடிக்கை பார்க்கட்டும். வேற யாரையாவது வச்சு டான்ஸ் பண்ணிடுவோம். எப்படி கோவில்ல டிடிக்கு பதிலா பவிய உட்கார வச்சியே அப்படியா? டே மச்சான், சூப்பர்டா. எனக்கு கூட இது முன்னாடியே தோணல பாரு. சமடா நீ. ஐயோ, தேவையில்லாம உளறி மாட்டிக்கிட்டோம் போலயே. டே மனு, பவிக்கு ஃபோன் போட்டு வர சொல்றா. அவ ஆல்ரெடி இங்க தான்டா இருக்கா. வா பவி. பாரு, டிடிக்கு கால் உடைஞ்சு டான்ஸ் ஆட முடியாத நிலைமை வந்துருச்சு. அதனால நீதான் அவளை ரீப்ளேஸ் பண்ண போற. புரியல? நீதான் அர்ஜுனோட சேர்ந்து ஜோடியா ஆட போற. எனக்கே இது தோணல. நந்து தான் கரெக்டா இதை வந்து ஞாபகப்படுத்தினா. பாவி டேய். ஆஹா, என்ன எல்லாரும் நம்மளையே முறைக்கிறாங்க. டேய், என்ன பதுங்குற? இரு, உனக்கு அப்புறம் இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப என்னத்துக்கு இந்த டான்ஸ் எல்லாம்? ஆமாமா, டான்ஸ் எல்லாம் வேண்டாம். சும்மா கேக் வெட்டி கொண்டாடினா போதும். இல்ல இல்ல, இது எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டே. டான்ஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். டேய், நாங்களே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் உனக்கு என்னடா டான்ஸ்? நீங்க ஓல்டு பூமர்ஸ், அப்படிதான் பேசுவீங்க. அமைதியா இருங்க. எது பூமரா? ஆமா, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் வேண்டான்னு சொல்றவங்களுக்கு இந்த காலத்து பசங்க வச்சிருக்கிற பேர் அது. இதுல விளக்கம் வேற. யார் எதுவும் சொல்ல வேண்டாம். பாட்டி, நீங்க சொல்லுங்க. நானும் பவி டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே அர்ஜுன், ஓம் விருப்பம்தான். அப்புறம் என்ன, நானும் பவியும் இன்னைக்கு ஆட போறோம். வெட்டிங் டே வேற மாதிரி இருக்க போகுது. கூப்பிடுற அந்த டான்ஸ் மாஸ்டரை.